श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्यसीह सव्वसन्तसतन्तो वेयन्ताय्यवय्यो अगसन्निध्येव सयं हिययं मे नमः तियसाननाथम् सत्यं दासान अच्युयं ठिरजोयिं गलुलनयि तडतमादम् अहिंदनयरो सहाय लेखகைந்தம். பெருமானுக்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட வைபவங்கள், அவனுடைய பிரபாவங்கள், அதையெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகமாக அச்சுத சதகத்திலே சாதித்துட்டு வரார் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம இப்பொழுது பெருமாளுடைய சமஸ்த கல்யாண குணாகரத்துவம் அப்படின்னு அதையும் சொல்லி, பூஷித ஸ்ருதி சீமந்த புஜகேந்திர புரேஷ சர்வகுண சீமாந்த அப்படின்னு வேதத்தினுடைய உச்சியிலே இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருமேனி. யோகிகளுடைய ஹிருதயத்திலே ஒரு நீலமேக சியாமரனாக பெருமான் சேவை சாதிக்கிறான். அந்த நீலமேக சியாமரனாக பெருமான் இருக்கான்ங்கிறத வேதம் சொல்றது. அதனால பெருமானுடைய அந்த நீலமேக திருமேனி அப்படிங்கிறது ஒரு ஆபரணமா இருக்காம் வேதத்துக்கு. ஏன்னா வேதம் சொல்றபடினால அந்த வேதத்துக்கே ஒரு ஆபரணமாக சீமந்தகா அப்படின்னு தலை வகுட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஆபரணமாக பெருமாளுடைய திருமேனி இருக்கு. அந்த திருமேனி தான் யோகிகளுடைய ஹிருதயத்தில் இருக்கு என்பதாக அந்த விஷயத்தை 27வது ஸ்லோகத்திலே சொன்னார். இப்ப 28வது ஸ்லோகம் நாம பார்க்கணும். சுகலக்ஷண சிறிவச்சோ சோகசி நிம்முத விரகண சிறிவச்சோ ரணதேவன சவிகயோ உத்தன கழுலனயீ தீர வன சவிகயோ சுபலக்ஷண ஸ்ரீவத்ஸஹ शोभसे निर्मुक्त विरहक्षण श्रीवत्सः रणदेवन सविधगतः उद्भट गरुड नदी तीर वन सविधगजः. அந்த எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லும் போது அந்த திருமேனியுடைய வைபவத்தை சொல்றார். 4 விசேஷம் திருமேனிக்கு இங்க சொல்லியிருக்கார். ஒண்ணு, ஆச்சரியமான ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற ஒரு திருமருவை உடையது. பெருமாளுடைய சுப லட்சணமாம் அது. சோபன லட்சணமாக பெருமாளுடைய திருமார்பிலே ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு சுழி ஒண்ணு இருக்கான். அது பரத்ம சின்னம் அப்படிங்கிறார் பெருமாளுக்கு. அதனால ஸ்ரீவத்சாங்கன் அப்படின்லாம் பெயர் இருக்கும். எம்பெருமான் உயர்ந்தவன்கிறதை காண்பிக்கும்படியான ஒரு அடையாளம் அது. அப்படி ஸ்ரீவத்சாங்கனாக பெருமாள் இருக்காருங்கிறது முதல். இரண்டாவது, எப்பொழுதும் திருமார்பிலே பிராட்டியோட கூட இருக்கார். பிராட்டியை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கார். நிர்முக்த விரகக்ஷண ஸ்ரீவத்ஸஹா அப்படின்னு ஒரு விரகம், ஒரு க்ஷணம் கூட பிராட்டியை விட்டுட்டு இல்லாமல் எப்பவுமே பிராட்டியோடு கூடிய திருமார்பை உடையவனாக இருக்கான். இது இரண்டாவது. மூணாவது, உட்பட கருட நதி தீர வன சவித கஜா. கருட நதி தீரத்துல இருக்கக்கூடிய ஒரு கஜம் மாதிரியாக, பக்கத்துல யானைகள்லாம் நதி தீரத்துல இப்படி காட்டுல தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கருட நதி தீரத்துல மலை ஓரத்துல தாழ்வரையில காட்டுல இருக்கக்கூடிய யானை மாதிரி கம்பீரமான ஒரு திருமேனியோடு கூட இருக்கான். அந்த யானையே ரணதேவன சவிகயோ, யுத்தம் செய்வதற்கு ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு யானை. ரணதேவன சவிதகதா. போர் யுத்தம்ங்கிறதே ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவர். அந்த யானை பார்த்தாலே அது எப்பவுமே வெறுவ இருக்காது. இப்படி இங்கே அங்கேயும் யானை குட்டி ஓடிண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. தும்பிக்கையை ஆட்டிண்டு தலையை ஆட்டி கொண்டு அப்படி போயின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யுத்தத்துக்கு போற யானை மாதிரியாக இந்த பெருமாளுடைய திருமேனியில அவர் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்றார். இப்போ பெருமாளுடைய திருமேனிய ஒரு யானைக்கு சமமாக பல இடங்கள்ல சொல்றது உண்டு. தென்னானாய் வடவானாய் குடபாலானாய்
குணபாலம் அதையானாய் இமையோர்க்கென்னும் முன்னானாய் பின்னானார் வழங்கும் சோதி திருமூழி களத்தானாய் முதலானாயே. அங்க தெற்கு பக்கம் ஒரு யானையாக இருக்கக்கூடியவன் திக்கிறார் அப்படின்னு சொல்ற. ஜய விபுதபதேத்வம் தரிசிதா பீஷ்டதானஹ சக சரசிஜ வாசா மேதினீபியாம் வசாபியாம்னு தேவநாயக பஞ்சாசத்துல கடைசி ஸ்லோகத்துல ரெண்டு பெண் யானையோடு கூட ஒரு யானை அப்படியே நடந்து போற மாதிரியாக கருட நதி தீரத்துல பெருமாள் ஆச்சரியமா நடந்து போயின்னு இருக்கார் அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரு நதி, ஒரு மலை, ஒரு காடு, அதுல யானை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கருட நதி பக்கத்துல மலை, இந்த கருட நதிக்கும் மலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காடு, அந்த காட்டுல தான் இப்ப கோயில் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய யானை மாதிரி இந்த தேவநாத பெருமான் இருக்கார் அப்படின்னா யானையினுடைய ஒரு காம்பீரியம், யானையினுடைய ஒரு அழகு, பெருமாளுடைய நடை அழகையே ஒரு மத களிறு போல அப்படின்லாம் சொல்றது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அழகான நடை அழகு, அழகான காம்பீரியம் எல்லாத்தோடையும் அந்த பெருமான் இருக்கிறபடியினால யானை உபமானமா சொல்றார். இங்கேயே இந்த அச்சுத சதகத்திலேயே முதல் ஸ்லோகம் அப்படிதானே நாம பார்த்தோம். கருடனை தடதமானம் அஹிந்தனயரோ சகாய லேக்க கயிந்தம் அப்படின்னு அஹீந்திர நகர ஔஷதாச்சலைக கஜேந்திரம் அப்படின்னு ஒரு கஜேந்திரமாக மலையின் தாழ்வாரத்துல இஷ்டமோட தெரியும். அந்த காட்டில் அந்த யானை யார் கேட்க முடியும்? அந்த யானையை பிடிச்சு வச்சு பாகன் சங்கிலியில கட்டி போட்டு அங்குசத்தை போட்டு மிரட்டி இதெல்லாம் அநியாயம்தான் பண்றான். ஒரு விதத்துல காட்டுல அந்த யானை சுதந்திரமா தெரியும் போது அது எத்தனை அழகா இருக்கும். அதனுடைய சுவாதந்திரமே அழகு இல்லையா? அந்த மாதிரி அது குடும்பத்தோட தெரியும் இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் இருக்கார். இங்க ஒரு துடிப்போட இருக்கிற யானை மாதிரி பெருமாள் இருக்கார். அந்த திருமேனியில அப்படி சேவை சாதிக்கிறார் அப்படின்னா இங்க ரெண்டு விசேஷனம் சொல்லிருக்கிறது யானைக்கு கூட பொருந்தும், பெருமாளுக்கும் பொருந்தும். அதான் முதல் விசேஷனம் சுபலக்ஷண ஸ்ரீவத்ஸஹா. சுபலட்சணமான, சுபத்துக்கு அடையாளமான ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு திருமருவை உடையவர். திருமரு மார்வன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி திருமரு மார்வ, அழகான மரு, ஒரு அடையாளம், ஒரு சுழி ஒண்ணு இருக்கான் பெருமாளுடைய வக்ஷஸ்ல. அது இருந்தா அது ரொம்ப சுபம். அதனால சுபத்துக்கு அடையாளம், ரொம்ப சிரேஷ்டமானவன் அப்படிங்கிறத காமிக்கிறதுன்னு. அந்த யானைக்கு கூட அந்த மாதிரி ஒரு அடையாளம் உண்டா. அது உயர்ந்த ஜாதி யானைக்கு அதுக்கு கூட இந்த ஸ்ரீவத்சம் உண்டா. ஏன்னா கஜ சின்னம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸ்ரீவத்சன் கஜ சின்னத்துக்கும் பெயர் அப்படின்னு யானைக்கு இருக்கக்கூடிய அடையாளம், உயர்ந்த யானை. அந்த மாதிரி இந்த யானை இருக்கோ இல்லையா பெருமான்கிறவர் திருமேனி, யானை திருமேனி, அதுக்கும் அந்த சுபலட்சணமாக ஒரு ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒண்ணு இருந்துண்டு. அப்புறம் சோபசே நிர்முக்த விரகக்ஷண ஸ்ரீவத்ஸஹா. ஒரு விரகக்ஷணம், பிரிஞ்சிருக்கிற க்ஷணம்ங்கிறது நிர்முக்த கிடையவே கிடையாது. அகலகில்லேன் இறைமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா? அதுதான் சம்ஸ்கிருதத்துல நிர்முக்த விரகக்ஷண ஸ்ரீவத்ஸா அப்படின்னு சொல்ற. ஒரு க்ஷணம் கூட பிரியாமல், விரகக்ஷணம்னு ஒண்ணு கூட கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ பிராட்டி, அந்த பிராட்டியுடைய வத்சகா, வத்சகா திருமார்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இல்ல வத்சகனா வசிக்கும் இடம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. எந்த அர்த்தமும் வச்சுக்கலாம். இங்க பிராட்டியுடைய திருமார்பை உடையவன், அகலகல்லே நிறைவென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு சொல்றது. அப்படின்னால அலர்மேல் மங்கை உரைகின்ற இடம், அலர்மேல் மங்கை உரைகின்ற திருமார்பன் அப்படின்னு ரெண்டும் கிடைக்கணும். அதுக்காக இந்த வத்சங்கிற பதத்தை போட்டிருக்காரு. ஏன்னா இதுக்கு ரெண்டு அர்த்தமும் உண்டு. ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேன் அப்படின்னு இருக்காராம் அவன். அவன் பிராட்டி பிரியாமல் இருக்கக்கூடிய திருமார்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நிர்முக்த விரகக்ஷண ஸ்ரீவத்ஸஹா அப்படின்னு. யானைக்கு கூட இந்த விசேஷம் ஓரளவு பொருந்தும். ஏன்னா வத்சான யானையோட கண்ணுக்குட்டின்னு வச்சுப்போம். அதை பிரிஞ்சு இருக்காது, அது எப்பவுமே குட்டியோடு கூடயே இருக்கும். அப்படிங்கிற ரீதியில இந்த ஆண் யானை பெண் யானையெல்லாம் இருக்கும் இல்லையோ, அம்மா யானை பெரிய யானையெல்லாம் அந்த குட்டியை விடாமல் காப்பாற்றும், தன் கால்களுக்கிடையே வைத்து காப்பாற்றும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை வைத்துக் கொள்ளலாம். இங்க ஒரு க்ஷணம் கூட குட்டியை விட்டு பிரியாமல் இருக்கும் அப்படின்னு.
ரணதேவன சவிதகதா. ரணம்னா யுத்தம், தேவனம்னா விளையாட்டு. தேவனம் இருக்கிறபடியால் தான் இவருக்கு தேவநாதன் அப்படின்னு பெயர். இவருக்கு எல்லாமே லீலை. இப்ப என்ன லீலைன்னா ரணதே, போருக்கு போறதுங்கிறதே ஒரு லீலையாக இருக்கு. அதனால சவிதகதா, அந்த விளையாட்டுல சவிதன்னா பக்கத்துல இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அந்த ரணதேவனத்துக்காக பக்கத்துல வந்திருக்கார். சவிதங்கச்ச பாடபேதம் சவிப அப்படின்னு இருக்கு. சவிப, விபன பிரகாசிக்கிறவன் அர்த்தம். ரெண்டு அர்த்தம் பொருந்தும் இங்க. ரணதேவன சவிதகதா உட்பட கருட நதி தீர வன சவித கஜஹ. உட்பட அப்படின்னா அப்படி கம்பீரமா இருக்கான்னு அர்த்தம். தடை இல்லாமல் கம்பீரமா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். யானைக்கு தெரியுமோ, யானையுடைய காம்பீரியம் எல்லாருக்கும், யானை அதான் பார்த்தா பார்த்துட்டே இருக்கும். எத்தனை தடவை யானையை பார்த்தாலும் திரும்பி மணிவாசையோடு யானை நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஆத்திலேருந்து பெரியவாள் சின்னவாள் உட்பட எல்லாரும் வந்து அந்த யானையை வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா யானையினுடைய உட்பட்டத்துவம் இருக்கு, ஒரு காம்பீரியம். எல்லாரும் மொத்த பேரும் யானையை பார்த்துட்டு இருப்பா, யானை அப்படி கம்பீரமா நடந்து போகும் நடுவுல. அந்த மாதிரி கோயில்கள் உற்சவங்கள்ல பார்த்தா தெரியும். அந்த மாதிரியாக இந்த பெருமாள் நடந்து போறது அப்படி இருக்கான். யானையை நடக்கிற மாதிரி உட்பட்டமான ஒரு யானை, ரொம்ப காம்பீரியத்தோடு கூட தடை இல்லாமல் நடந்து போறதுன்னு அர்த்தம். கருட நதி தீர வன சவித கஜஹ. கருட நதி கரையில ஒரு காடு, அந்த காட்டுல பக்கத்துல இருக்கிற காட்டு யானை போல பெருமாள் சோபசே பிரகாசிச்சுருக்கார் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானே நீர் அந்த மாதிரி பிரகாசிச்சுருக்கீர். சுபலக்ஷண ஸ்ரீவத்ஸஹ சோபசே நிர்முக்த விரகக்ஷண ஸ்ரீவத்ஸஹ ரணதேவன சவிதகதஹ உட்பட கருட நதி தீரவன சவித கஜஹ. ஸ்ரீவத்ஸஹான்னு ரெண்டு இடத்துல வந்தா கூட அர்த்தம் வேற வேற. முதல்ல ஸ்ரீவத்ஸஹ, ஸ்ரீவத்சம்னு அந்த மருவுக்கு பெயர், அதே உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா இதுல அழகான ஒரு விஷயம் இருக்கு. அந்த மருவுக்கு ஸ்ரீவத்ஸஹான்னு பெயர் ஏன் வந்ததுன்னா, ஸ்ரீ அதுல இருக்கிற அப்படின்னால்தான் ஸ்ரீவத்ஸஹான்னு பெயராம். பிராட்டியாருடைய வாசஸ்தானம் அது, அதனால்தான் அதுக்கு ஸ்ரீவத்ஸஹான்னு பெயர் அப்படின்னு ஒண்ணு சொல்லி இருக்காங்க. இன்னொரு இடத்துல ஏற்கனவே சொன்ன யானையினுடைய ஒரு மரு ஒண்ணு இருக்கு. யானைக்கு கூட இந்த மாதிரி யானை சுழினே பெயராம். அதுக்கு கூட சம்ஸ்கிருதத்துல வர்ஷஹா அப்படின்னு தான் பெயர் அப்படிங்கிற விஷயமும் பார்த்தோம். அது சுப லட்சணம் அப்படின்னா எம்பெருமான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு அடையாளமா அதை வச்சிருக்கான். எப்படியானா சங்க சக்கர கதா பாணியா பெருமான் இருக்கான் அப்படின்னு அவனுடைய உயர்வை சொல்றோமோ, பீதாம்பரதாரியா பெருமாள் இருக்கான்னு உயர்வை சொல்றோமோ, கௌஸ்துபத்தோட கிரீட்டத்தோட பெருமாள் இருக்கான் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி ஸ்ரீவத்ஸ சின்னனாக எம்பெருமான் இருக்கான்ங்கிறது அவனுடைய உயர்வுக்கான ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்க்கும். சுபலக்ஷண ஸ்ரீவத்ஸஹ சோபசே நிர்முக்த விரஹக்ஷண ஸ்ரீவத்ஸஹ ரணதேவன சவிதகதஹ உட்பட கருட நதி தீர வன சவித கஜஹ. அடுத்த ஸ்லோகம் மறுபடியும் அந்த பெருமாளுடைய திருமேனியை பற்றி அடுத்த ஸ்லோகம். அகுமார ஜௌவனഠியம் அஹிந்த உரநாஹ அஹிமயம் அனுரூவம் நிச்சம் சகாவசித்தம் சுவை சூரிமஹியம் சுகம் துகரூபம். அகுமார யௌவனஸ்திதம் அஹீந்திரபுரநாத அபிமதம் அனுரூபம் நித்யம் ஸ்வபாவசித்தம் ஸ்ரூயதே சூரிமஹிதம் சுகம் தவ ரூபம். எம்பர் அகீந்திரபுரநாதனே, உம்முடைய ரூபம், உன்னுடைய திருமேனி இருக்கொல்லு, அதை பத்தி சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னு ஆரம்பிக்கிறேன். இப்போ ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுடைய ஒரு திருமேனி இருக்கொல்லையோ, அதை பத்தி சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒண்ணு அகுமார யௌவனஸ்திதம், கௌமாரம் யௌவனம்னு இல்லாமல் ரெண்டும் இல்லாமல் நடுப்பட்ட நிலையிலே சிரேஷ்டமா இருக்கு. குமாரன் அப்படின்னா ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய பையன், யௌவனம்னா வாலிபன். அந்த கௌமாரத்துக்கும் யௌவனத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட முக்தாவஸ்தான்னு சொல்லுவா. யௌவனம் எட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையில தான் அழகு இருக்குமா, எல்லாருடைய உடம்பும் அப்பதான் நல்லா இருக்குமா.
யௌவனம் வந்தாச்சு கொஞ்சம் ஆச்சுன்னா தாடி மீசையெல்லாம் வந்துருக்கும், அது ஒரு மாதிரி ஆயிடும். கௌமாரம் அப்படின்னா சிறு பிள்ளைத்தனத்தோட, ரொம்பவே சிறு பிள்ளைத்தனத்தோட இருக்கும். அதையும் காட்டும் கொஞ்சம் முற்றி சிறு பிள்ளைத்தனம்ங்கிறது கொஞ்சம் போக ஆரம்பிச்சு கொஞ்சம் சிறு பிள்ளைத்தனமும் தோணும், கொஞ்சம் முதிர்ச்சியும் தோணும். அதே மாதிரி தாடி மீசையெல்லாம் எதுவும் கிடையாமல் மீசையெல்லாம் அப்படியே வரலாமா அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருக்கும், அரும்பு இருக்கும். அந்த சமயத்துல இருக்கிறதுக்குள்ளயோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனி அப்படிதான் இருக்கான். அந்த திருமேனியோடு கூடக்கூடியவன் அப்படின்னு இது வேதம் சொல்றது இந்த விஷயத்தை. அதை இப்ப சொல்ற அகுமார யௌவனஸ்திதம். அடுத்தது அகீந்திர புரநாத அபிமதம். எம்பெருமானுக்கு அபிமதம் மிகவும் திருவுள்ள உகந்ததாக அந்த திருமேனி அப்படிங்கிறது இருக்கும். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு திருமேனி அப்படின்னு. அப்புறம் அனுரூபம், அவனுக்கு ஏற்றதா இருக்கும், அவனுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்ற திருமேனி இருக்கும், அது இருக்கு. அடுத்தது நித்தியம், எப்பொழுதுமே இந்த திருமேனி இருக்கும், மாறாமல் இருக்கும். ஸ்வபாவ சித்தம், அது ஸ்வபாவத்தினாலே வந்தது, ஒரு கர்மத்தினாலே வந்ததில்லை, இயற்கையாவே எப்பவுமே இருக்கக்கூடியது. அப்புறம் சூரிமகிதம், நித்திய சூரியெல்லாம் சேவிச்சு சேவிச்சு கொண்டாடக்கூடிய ஒரு திருமேனி. சுகம், ஆனந்தமயமான திருமேனி. அப்படிப்பட்ட தவரூபம், உம்முடைய திருமேனியானது ஸ்ரூயதே, வேதத்திலே சொல்லப்படுகிறது அப்படிங்கிற. இப்படி எம்பெருமானுக்கு ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு திருமேனி இத்தனை விசேஷத்தோட இருக்குன்னு வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன. அதை பற்றி சொல்றார். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க திருமேனி இப்ப எதுக்கு சொல்றார் அப்படின்னா, அந்த திருமேனியிலேருந்து தான் இந்த திருமேனி வந்திருக்கு, தேவநாத பெருமானுடைய அர்ச்சா திருமேனி. அதனால இதுக்கும் அந்த பிரபாவங்கள்லாம் உண்டு. அது ஸ்ரூயத்தே அப்படின்னு அழகா போட்டா பாருங்க, வேதம் சொல்லுகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால இதெல்லாம் ஒரு கற்பனை இல்லை, வேதத்துல சொல்லியிருக்கு. அகுமார யௌவனஸ்திதம், உதாரணம் யுவா குமாரஹான்னு வேத வாக்கியமே இருக்கு. அகுமாரனாகவும் யுவாவாகவும் இருக்கான் அப்படின்னு. யௌவனம் கொஞ்சம் வந்த நிலையில இருக்கான்னு அர்த்தம், பூர்ணமா வரல. பூர்ணமா வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடும், அப்படி இல்லை. அவர் ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கா. இதுக்கு நல்ல உதாரணம் ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்றா. விஸ்வாமித்திர ராவண பெருமாளை காட்டுக்கு ஐஸ்வர்யம் போனார். அந்த சமயத்துல பெருமாள் அப்படிதான் இருந்தாராம். அஜாத வியஞ்சன ஸ்ரீமான் பால சியாம சுபேக்ஷணா. விஸ்வாமித்திர பார்த்து பார்த்து ரசிச்சிருந்த, இன்னும் மீசை தாடி எல்லாம் வரல, பாலனா இருக்கான். சுபேக்ஷணா, துரு துருவான ஒரு பார்வையோட கூட இருக்கான். அப்போ 12 வயசு. ஊனஷோடச வருஷோமே அப்படிங்கிற தசரதர். 16 வயசு ஆயிடுச்சுன்னா யௌவனம் வந்துடும். யௌவனம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் யுத்தம் எல்லாம் பண்ணலாம். இப்ப போய் யுத்தம் எப்படி பண்ணுவான்ங்கிற தசரதர். சின்ன பையன் அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 8 வயசு 10 வயசுன்னா சின்ன பையனா இருப்பான், அவனை அனுப்ப முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த 12 வயசு நமக்கே தெரியும், இது கொஞ்சம் 2 கெட்ட வயசு இல்லையா? 8 வயசு 10 வயசுன்னா குழந்தைகள், அதுக்கு ஒண்ணும் தெரியாது, சின்ன பசங்க. 16 வயசு அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுடும் ஓரளவுக்கு, நடுப்பட்ட வயசு. அப்ப அந்த 12 வயசுல விஸ்வாமித்திரோட காட்டுக்கு அனுப்புற. அந்த ஒரு திருமேனியை பார்த்துதான் மாரீச்சன் கூட மோகிச்சு போறான், எல்லாம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜனகர் மோகிச்சு போற அந்த திருமேனி தான் பிராட்டியோட அவரோட விவாகம் நடக்கிறது அப்படின்னு வருதோ இல்லையோ. அத வேதம் சொல்றது யுவாகுமாரஹா அப்படின்னா வேதம் சொல்லி காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திருமேனி. அடுத்தது அகுமார யௌவனஸ்திதம், அப்படிப்பட்ட யௌவனத்திலே இருக்கக்கூடியது. யௌவனம் ஆரம்பிச்ச நிலையிலே, கௌமாரம் முடிஞ்ச நிலையிலே, ஸ்திதம்னா நிலையா இருக்கக்கூடியது. எப்பவுமே அப்படிதான் இருக்கா. அதுக்கப்புறம் யௌவனம் எப்போ யௌவனம் வந்த அப்புறம் வயசாகி வார்த்தக்கியம் எல்லாம் நமக்கெல்லாம் உண்டு இல்லையோ, அந்த மாதிரி கிடையாமல் நித்தியமே அப்படியே இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 2வது அகீந்திர புரநாத அப்படின்னு பெருமாளை கூப்பிட்டு 2வது சொல்ற அபிமதம், பெருமாளுக்கு திருவுள்ளம் உகந்ததான ஒரு திருமேனி, அவருக்கு பிடிச்ச திருமேனி அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு வந்திருக்கிற சரீரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது அவ்வளவுதான். ஏன்னா அது நமக்கு கர்மாவனாலே வந்தபடினாலே நம்ம கடைசியில நாமளே கண்ணாடி பார்த்து அழகா இருக்கு நம்மளே சொல்லிக்கிறோம், வேற வழி கிடையாது. ஆனால் பெருமாள் அவருடைய ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டதோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும்.
அவருக்கு திருவுள்ளம் உகந்ததான ஒரு திருமேனி அப்படின்னு அர்த்தம். அவருக்கே ஆனந்தத்தை கொடுக்கறது. மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதனம் ரூபம் எதத்யத்புதம்னு ஆள வந்தார் சொல்ற. அந்த பெருமாளுடைய திருமேனி தத் பிரியதனம், அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது, அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சான திருமேனி. அந்த திருமேனியை கொண்டுதான் பக்தர்களை எல்லாம் பெருமாள் ஜெயிக்கணும், பக்தர்களை எல்லாம் ஆட்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு திருமேனி பெருமாள் வச்சுன்னு இருக்கார். அந்த திருமேனி இல்லாட்டா பெருமாளால பக்தர்களை ஆட்கொள்ள முடியாது இல்லையா? அதனால அவருக்கே ரொம்ப பிடிச்சிருக்கா பெருமாளுக்கே. அப்போ பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலுமே அவருக்கு அந்த திருமேனி பிடிச்சிருக்கு. நான்கிறத காட்டிலும் அந்த திருமேனி பிடிச்சிருக்கான் பெருமாள். மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் எதத்யத்புதம் யான்யானி யதாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானின்னு இந்த சதுஸ்லோகியில சாதிக்கிறார். அந்த மாதிரியான ஒரு திருமேனி உடையவர். அது பெருமாளுக்கு அபிமதமா இருக்கு, மிகவும் பிடிச்சதாக இருக்கு, பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கு, பெருமாளுக்கும் மிகவும் பிடிச்சதா இருக்கு. அது அடுத்தது அனுரூபம், அவருக்கே ஏற்ற திருமேனி. வேற யாருக்கும் இந்த மாதிரி திருமேனி இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஆத்மஸ்வரூபத்துல எப்படியானா சமஸ்த கல்யாண குணங்களும் இருக்கும். அந்த மாதிரி அந்த திருமேனிலையும் பாருங்க சமஸ்த கல்யாண குணங்களும் இருக்கு. ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிற குணங்கள் வேணா ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி திருமேனியில் பார்த்தானா சௌந்தர்ய, லாவண்யா, சௌகந்தியா, சௌகுமாரியா இதெல்லாம் இருக்கு. நல்ல சௌந்தரியம், நல்ல சௌகுமாரியம், நல்ல தேஜஸ், நல்ல மார்க்கம் அதெல்லாம் இருக்கு. நல்ல மிருதுவான திருமேனி எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துதான் எம்பெருமானார் கத்தியத்தில் சாதிக்கிறார். ஞான, சக்தி, பல, ஐஸ்வர்ய, வீரிய, தேஜஸ், சௌசீல்ய, வாத்சல்ய, மார்தவ, ஆர்ஜவ, சௌஹார்த, சாமியா, காருண்யா அப்படிலாம் சொல்றார். காம்பீரியா, ஔதாரியா. அதுக்கு முன்னாடி ரூபத்தை பத்தி சொல்லிச்ச. சௌந்தர்ய, சௌகந்த, சௌகுமாரிய, லாவண்ய, யௌவனாதி, அனந்த குண நிதி, திவ்ய ரூபா அப்படிங்க. பெருமாளுடைய திருமேனி சில இடத்துல யௌவனம் சொல்றார், சில இடத்துல யௌவனம் இல்லைன்னு சொல்றது உண்டு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா அகுமார யௌவனஸ்திதம். இதுக்கு அர்த்தம் ரெண்டு விதமா சொல்றான். கௌமாரம் கிடையாது ஆனா யௌவனத்துல இருக்கு அப்படின்னு. கௌமாரமும் கிடையாது யௌவனமும் இன்னும் வரல, நடுப்பட்ட நிலையில இருக்குன்னு அர்த்தம் சொன்னேன். அப்படியும் ஒரு அர்த்தம் சொல்றது. அப்போ பெருமாளுடைய அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்ற மாதிரி தானே திருமேனி இருக்கணும். ஆகார சதிச பிரஜா பிரஜையா சதிசாகமஹான்னு காளிதாசன் சொல்லுவார். அந்த ஆகாரம் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி குணங்கள் இருக்கணும். குணம் இருந்தா குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஆகாரம் இருக்கணும். யாருக்கு இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா பெருமாளுக்கு அனுரூபமாக சமஸ்த கல்யாண குணங்களோடு கூட ஆத்மஸ்வரூபம் இருக்கா மாதிரி அந்த திருமேனிக்கு ஏற்ற சமஸ்த குணங்களோடு கூட இந்த திருமேனியும் இருக்கு. அப்புறம் நித்தியம், நித்தியமான ஒரு திருமேனி, அதாவது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு சரீரம்னாலே ஒரு தோற்றம், மறைவு அப்படின்னு உண்டு. ஆனா அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாயான்னு சொன்ன மாதிரி சதா ஏகரூபமான ஒரு ரூபம், எப்பவுமே மாறாத ஒரு திருமேனி ஒண்ணு பெருமாளுக்கு இருக்கு. நித்தியமான ஒரு திருமேனி, அதான் நித்தியம். ஸ்வபாவ சித்தம், இயற்கையாவே இருக்கு அந்த திருமேனி. அதாவது திடீர்னு வந்தது போனது இல்லை, ஒரு புண்ணியபாப கர்மத்தினாலே வந்ததோ போனதோ அப்படின்னு இல்லை. அது இயற்கையாவே எப்பொழுதுமே பெருமாளுக்கு இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி நித்தியமா இருக்கும் அந்த மாதிரி அந்த திருமேனியும் நித்தியமா சேவை கொண்ட லோகத்துல இருக்கு, எப்பவுமே இருந்தது. சதா பசியந்தி அப்படின்னு நித்திய சூரிகள்லாம் எப்பவுமே அதை சேவிச்சுட்டு இருக்காளாம். சூரி மகிதம், சூரிகள் நித்திய சூரிகள் கொண்டாடின்னு இருக்கா அந்த திருமேனிக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. ஆதிசேஷனானவர் அதுக்கு சயனமாவோ இல்ல ஆசனமாவோ இருந்து கைங்கரியம் பண்றேங்கிற, கௌஸ்பான் வாகனமா இருந்து கைங்கரியம் பண்றேங்கிற. எல்லாரும் கைங்கரியம் பண்ணணும்னா திருமேனி இருந்தா தான் கைங்கரியம் பண்ண முடியும். அப்புறம் விஸ்வக்சேனர் கைங்கரியம் பண்றேன் அப்படிங்கிறார். எல்லாரும் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காகவே பெருமாள் அந்த திருமேனி வச்சுன்றது. அப்ப அவர்கள்லாம் கொண்டாடுறார். சூரி மகிதம், நித்திய சூரிகள் கூட கொண்டாட முடியாத திருமேனிங்கிறது பெருமாளுக்கு மட்டும்தான். சுகம், சுகம்ங்கிறது ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். எல்லாருக்குமே பெருமாளுடைய திருமேனியானது ஆனந்தமயம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுவும் வேதம் சொல்லி இருக்கு. ஆத்மஸ்வரூபம் எப்படி ஆனந்தமா இருக்கோ அது மாதிரி திருமேனியும் ஆனந்தமா இருக்கும், எப்பவுமே அனுகூலமா இருக்குன்னு அர்த்தம்.
தவ ரூபம், உம்முடைய திருவேணியானது இப்படி எல்லாம் இருக்கு. அகிந்தபுரநாதா, திருவகிந்தபுரத்து நாதனே, தலைவனே அப்படின்னு இந்த திருமேனியனுடைய பல வைபவங்களை எல்லாம் அந்த வேதங்கள்லாம் சொன்ன மாதிரி எடுத்து சொல்றேன். நித்யா அலிங்கா ஸ்வபாவ சம்சித்தா வேதம் சொல்றது. நித்தியமானது ஒரு காரணத்திலேருந்து வந்தது இல்லை, சுவாவமாவே இருக்கு. முதலே சொன்ன மாதிரி கூடிய வரைக்கும் அந்த பதங்களையே சுவாமி தேசியன் போடுற. அந்த பிரமாணத்துல என்ன பதங்கள் இருக்கோ பிரமாண வச்சனத்துல அதையே தான் போட்டு இருக்க. பெருமாளுடைய திருமேனி பற்றி பல இடங்கள்ல வேதத்துல சொல்லியிருக்கு. அதுல ரொம்ப பிரசித்தமான இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா சாந்தோக்கிய உபநிடத்துல அழகா தஸ்யதா கப்யாசம் ஆப்ரணகாத் சர்வ ஏவ சுவர்ணஹா. அதான் இங்க சூரிய மண்டலத்துல அத ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசஹ ஆப்ரணகாத் சர்வ ஏவ சுவர்ணஹ தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி அப்படின்னு சொல்லிருக்கு. ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேசா எல்லாம் சொர்ணமயமாக பெருமாள் இருக்கார். அந்த திருமேனில எங்க பார்த்தாலும் தங்கமயமாக மின்னறா மாதிரி இருக்குமா. ஆப்ரணகா நகத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பல பல பலன்னு இருக்குமா. தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷிணி, அண்ணா மலர்ந்த தாமரை பூ போல திருக்கண்கள். அந்த திருக்கண்கள் இந்த திருமேனி இது எல்லாத்துலையும் சேர்ந்து பெருமாள் சேவை சாதிக்கிறான்னு வரும் வேதத்திலேயே. அந்த மாதிரி அந்த திருமேனிக்கு இருக்கக்கூடியது அப்ராகிருதம். அது திவ்யமான திருமேனி. அது அப்ராகிருதம், பிராகிருதமான திருமேனி இல்லை. அது கர்மத்தினாலே வந்ததல்ல. முதலான விசேஷங்கள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் சுருக்கி சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கு. அகுமார யௌவனஸ்திதம் அகீந்திர புரநாத அபிமதம் அனுரூபம் நித்யம் ஸ்வபாவ சித்தம் ஸ்ரூயதே சூரிமஹிதம் சுகம் தவ ரூபம். அடுத்த ஸ்லோகம். தீயுனம் தஸ்ஸ வியாரா அச்சுய புரிசோத்தி ஆயம கணிஜந்தா அர்த்தாது குசமர்த்தா பரம்மிரூபம் மே பூசனர்த்த சரூவா திகுணம் தஸ்ய விகாராஹ அச்சுத புருஷ இத்யாகம கண்யமானாஹ அர்த்தாஸ்தவ கலு சமஸ்தாஹ பரஸ்மின் ரூபே பூஷணாஸ்திரஸ்வரூபாஹ. அந்த எம்பெருமானுடைய ஒரு உத்தமமான ஒரு திருமேனில எல்லா பதார்த்தங்களும் எல்லா தத்துவங்களும் அடங்கியிருக்கான். அதுல எல்லாம் அஸ்திர பூஷணமாக நிற்கின்றன அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. ஒரு திருமேனினா அதுல திருமேனில ஆபரணங்கள் ஆயுதங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. அந்த ஆபரணங்கள் ஆயுதங்களாக இந்த தத்துவங்களே இருக்கான். தத்துவம்னா பதார்த்தம், இந்த வஸ்துக்களே இருக்கான். என்னென்ன தத்துவங்கள் இருக்கோ எல்லாம் பெருமாளுடைய திருமேனில ஆயுதமாகவும் ஆபரணமாகவும் இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. திரிகுணம், முதல்ல திரிகுணம், ஆனா 3 குணமுடைய பிரகிருதி. அவரை தஸ்ய விகாராக, அந்த பிரகிருத்திலேருந்து வந்தது பஞ்சபூதங்கள் முதலானவை. அப்புறம் அச்சுத புருஷா, அடுத்து புருஷன் சொல்லப்பட்ட ஜீவாத்மா. இத்தியாகம கண்யமானாக, இப்படி ஆகமத்தில கணக்கு பண்ணி சொல்றா இத்தனை தத்துவம் அப்படின்னு. பிரகிருதிங்கிறது முதல், மகத்துங்கிறது 2வது, அகங்காரங்கிறது 3வது, 11 இந்திரியங்கள்ங்கிறது 4வது, இப்படிலாம் கணக்கு பண்ணி சொல்றான். அர்த்தாஸ்தவகலு சமஸ்தாக பரஸ்மின் ரூபே எம்பெருமானே உன்னுடைய அந்த பரமான திருமேனில இதெல்லாம் பூஷண அஸ்திரஸ்வரூபாக பூஷணங்களாகவும் ஆயுதங்களாகவும் இருக்கின்றன. பகவானுடைய அந்த பரரூபம் அப்படின்னு ஒரு ரூபம் இருக்கும் இல்லையா, அந்த ரூபத்தில் இதெல்லாம் பூஷணமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கின்றன அப்படி. அர்த்தாக தவக்கலு சமஸ்தாக, சமஸ்தாக அர்த்தாக எல்லா வஸ்துக்களும் நோக்கம், எல்லா பதார்த்தங்களும் பூஷணமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கு பெருமாள் திருமேனியில. அப்படி ஒரு பெரிய திருமேனி ஒண்ணு இருக்கு, அதுல எல்லாம் பூஷணமாகவும் அஸ்திரமாகவும் இருந்துருக்கு. சகல உலகமும் அவனை சேர்ந்தது அப்படிங்கறத காண்பிக்கும்படி இருக்கான். இதெல்லாம் எப்படி பூஷணமா அஸ்திரமா இருந்ததுங்கிறத
ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பராசரர் அருளி செய்திருக்க. அதை வச்சு சுவாமி தேசியன் அருளி செய்த பாசுரம் ஒண்ணு ரொம்ப பிரசித்தம். புருடன் மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக தெருள் மருள் வாளுரையாக ஆங்காரங்கள் சார்கம் சங்காக மனம் திகிரியாக இருடேகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடன் உருவா மறையன் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. வரதராஜ பெருமாளை பத்தி சொல்லச்ச அங்க புருஷன் அப்படின்னு சொல்ற ஜீவாத்மா மணிவர்மா கௌஸ்துப ஸ்தலத்துல இருக்கான் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா தத்துவங்களுமே பெருமாளுடைய திருமேனில ஒரு அஸ்திரமாவோ ஆயுதமாவோ இருக்கு அப்படின்னு இந்த பாசுரத்துல இருக்கு. ரகசிய தேசாத்துல சாதிக்கிறார், ஷோடசாயுத ஸ்தோத்திரத்துல சாதிக்கிறார், பல இடத்துல இருக்கு இந்த விஷயம். அதனால இப்ப என்னன்னு கேட்டா, ஒண்ணு திரிகுணம், 3 குணமுடைய பிரகிருதி தான் முதல் தத்துவம். தஸ்ய விகாராக, அந்த பிரகிருதியிலேருந்து மாற்றமாய் வந்தவை தான் இந்த பழங்கள் முதலானவெல்லாம், பஞ்சபூதங்கள் எல்லாமே. திரிகுணம் தஸ்ய விகாராக அச்சுத புருஷ இது. அப்புறம் புருஷன் அது ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு அந்த தத்துவ கணக்குல ஜீவாத்மாவுக்கு புருஷான்னு பெயர். இது ஆகம கண்யமானாக, ஆகமத்துல எண்ணி இருக்கா, வேதங்கள்ல 1 2 3 எண்ணி 25 தத்துவம் சொல்லி 24, அதான் முதல் தத்துவம் பிரகிருதி. அதுல இருந்து வந்தது அப்படின்னு கணக்கு பண்ணானா 23. ஏகாதசி இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் எல்லாம் சேர்த்து. அப்ப பிரகிருதி அதையும் சேர்த்தா 24 ஆச்சு. 25வது ஜீவன், 26வது பரமபுருஷன். அதனால தம் ஷட்விம்சகம் இத்தியாகு 26வன் அப்படின்னு கணக்கு பண்ணி சொல்றான். அதனாலதான் கணனியாக நல்லா எண்ணிக்கை கைவிட்டு எண்ணி சொல்லலாம். இத்தியாகம கண்யமானாக, ஆகமங்களிலே கைவிட்டு எண்ணி சொல்லப்பட்ட இந்த பதார்த்தங்கள் இருக்குள் இதெல்லாம் அர்த்தாக தவ கலு சமஸ்தாக. இந்த சமஸ்தாக அர்த்தாக எல்லா அர்த்தங்களும் பரஸ்மின் ரூபே, இந்த பரமாத்மாவனுடைய பர ரூபத்துல, சீவி குண்டத்தில் இருக்கிற ரூபத்துல பூஷண அஸ்திரஸ்வரூபாக, பூஷணமாகவும் ஆயுதங்களாகவும் இருக்கின்றன அப்படின்னு. பெருமாள் திருவேணிதான் எல்லாத்துக்கும் ஆதார். அதுல பூஷணா இருக்க சுரூபமாக இவை இருக்கின்றன. திரிகுணம் தஸ்ய விகாராக அச்சுத புருஷ இத்தியாகம கண்யமானாக. அச்சுதன் கூப்பிட, அச்சுதனே திரிகுணம் என்ன, தஸ்ய விகாராக என்ன, புருஷன் சொன்ன எல்லாரும். அர்த்தாக கலு சமஸ்தாக, இந்த எல்லா அர்த்தங்களும் உன்னுடைய பர ரூபத்திலே பூஷண அஸ்திர பந்தாக, பூஷணாஸ்திர பந்தங்களாக இருக்கின்றன. எம்பெருமானுடைய திருமேனில எல்லாமே அடக்கம், எல்லா தத்துவமுமே அடக்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் தெரியுது இதுல. அடுத்து நிந்தி துமாயோ அச்சுய அப்படின்னு ஸ்லோகம். இது பெருமானுடைய அவதாரங்களை பத்தி சொல்ல வந்து, பெருமாளுடைய திருமேனியை பத்தி ஒருன்னு பார்த்துக்கும். அந்த திருமேனியோடு கூட பெருமாள் அவதாரம் பண்றான் இல்லையா, அந்த அவதாரத்தை பத்தி சொல்லக்கூடிய அவதார ரகசிய ஸ்லோகம் 31வது ஸ்லோகம். அதை நம்ம அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.